ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்ன பறிக்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா சப்போட்டா பாருங்கள், சூப்பராக இருக்குது. தரம் வந்துட்டு இருக்குது. ஆல்ரெடி நான் வந்து செக் பண்ணி பார்த்ததில் ஒரு பழம் வந்து பழுத்துட்டு இருக்குது. சப்போட்டா பழம் ரொம்ப நல்லதுங்க. இந்த வயிற்று புடுங்க நீங்கள் சொல்லவே தேவையில்லை. ஆல்ரெடி அறுத்து போட்டாச்சு. இந்த பப்பி வந்து இங்கே தான் கிடக்குறான் சுற்றினு பாருங்கள். இஞ்சி நிறைய இருக்குது. பட் வந்து இந்த சப்போட்டா பழம் சாப்பிட்றதுனால என்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயிற்று புண், அல்சர், அதாவது வாய் புண், குடல் புண், இந்த மாதிரி புண்களெல்லாம் சரி செய்யுதுன்னே சொல்லலாம். இது வந்து பிஞ்சாகவும் அரைச்சி குடிக்கலாம். அதாவது ஜீரண கோளாறு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வயிறு ஜீவல் அப்படின்னு சொல்லுவாங்களா, அது மலச்சிக்கல், இந்த பிரச்சனைலாம் சரி செய்யுதுன்னே சொல்லலாம். இந்த சப்போட்டா பழம் ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. அந்தளவுக்கு நமக்கு நன்மை தரக்கூடிய சப்போட்டா பழம் உங்கள் வீட்டில் நீங்கள் ஒவ்வொரு மரமாக நீங்கள் வளர்த்துட்டு அதனுடைய நன்மைகள் வந்து பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்திங்கன்னா, பழம் வந்து இந்த மாதிரி வீட்டிலையே மருந்து எதுவுமே கிடைக்காத எல்லாமே நம்ம வந்து அறுத்து வந்து பயன்படுத்திக்கலாம். இந்த மேலே நிறைய இருக்குது. காய் நல்லா காய்ச்சின்னு இருக்குது. இந்த மழை வந்ததுக்கு நிறைய சப்போட்டா காய் வந்து வச்சுருக்கு. அது கீழவே இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். பூமிக்கும் தரைக்குமே கிட்ட தான் இருக்குது. மேலே எடுத்தோம்னா மேலேருந்து கொக்கி போட்டு நம்ம அறுத்தோம்னா வந்து அடிப்படும். பட் கீழேருந்தே அறுக்கலாம். கீழே இருக்கிறதுனால ஈஸியாக இருக்குது பாருங்கள். மரம் பாருங்கள், மரம் நல்லா கீழே இருக்குது பாருங்கள். கிளி கூட கொத்திருக்கு பாருங்கள். பழுக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சுன்னு அர்த்தங்க. ஒன்லி விற்கிறதுக்கெல்லாம் இல்லைங்க, நம்ம சாப்பிட்றதுக்காக தான். பால் இருக்கும், அதனால் நம்ம வந்து பாலை வந்து க்ளீன் பண்ணிட்டு தான் நம்ம சாப்பிட முடியும். இந்த பாருங்க, இவ்வளோ நாள் நான் இதை பார்க்காம போயிருக்கேன். இங்கே இருந்துட்டு சரி கேஷுவலாக வரலான்னு வந்தாங்க. பாருங்கள் எப்படி இது காய்ச்சின்னு இருக்குது பாரு காய். ஆல்ரெடி வருஷம் பிஞ்சு பூ எல்லாம் பயங்கரமாக இருக்கும். இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. எல்லாம் வீட்டுக்கு குழந்தைக்காக சாப்பிட்றதாங்க. பசங்க சாப்பிடுவாங்க அறுத்து போட்டால். நிறைய காய் வச்சுருக்குங்க, கவனிக்கவே இல்லைங்க. பாருங்கள், பழமே பழுத்துருக்கு பாருங்கள். கிளி, குருவி, அணில் இதே சாப்பிட்ருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்குது. பாருங்க, பழுக்கு ஸ்டேஜ். அணில் கடிச்சு வச்சுருக்குன்னு நினைக்கிறேங்க. ஃபுல்லாக இந்த பக்கம் பெரிய மரங்க. இது வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 15 வருஷம் ஆகும். ஃபுல் மரம் ஃபுல்லாக காய், அங்கே எல்லாமே காய் தாங்க. ஒரு சிட்டாய் வந்து 4 காய் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வருஷம் வச்ச செடி தாங்க. அதாவது அந்த வருஷம்னா அந்த காலத்தில் ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி வச்சு காய் தான், மரம் தான். நல்லா காய் வைக்குங்க, ஃபுல் ஹெவி காய்ங்க. இது வந்து கொக்கி போட்டு அறுத்தாங்கன்னா நம்ம வந்து காய் வந்து கெட்டு போன மாதிரி ஆயிரும். இது வந்து நாட்டி பழம் தாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஹைபிரேட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பெருசாக இருக்கும். பாலெல்லாம் இறங்கிட்டு அப்புறமா நம்ம ஒரு பாத்திரத்தில் வந்து சேவ் பண்ணிக்கலாம். மரத்தில் நல்லா கொசுக்குதுங்க பாருங்க, பெரிய மரங்க. இந்த பக்கம் ஒரு மரம் இருக்குது, இந்த பக்கம் ஒரு மரம் இருக்குது. ஆடான்னு சொல்லிட்டாளா? பால் தாங்க பிசு பிசுன்னு இருக்கும்.
நமக்கு தெரியாமல் ஒரு 2 காய் வந்து வச்சுருக்கு, அழுகிட்டு இருக்கு பாருங்க. தக்காளி செடி அழுகிட்டு இருக்குது, காய் வச்சு அழுகிட்டு இருக்குது. நாட்டு தக்காளி தான் வச்சுருக்குங்க. அதே மாதிரி இப்போ இந்த சப்போட்டா பழம் சாப்பிட்றதுனால நன்மைகள் வந்து சொன்னோம் இல்லைங்களா, வயிற்றுப்புண் வாய்ப்புண் சரி பண்ணிட்டு. அதே மாதிரி தாங்க இங்கே பாருங்கள். கிராமத்து பக்கம்லாம் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கே போக மாட்டோம். ரொம்ப முடியலனா தான் ஹாஸ்பிட்டல் போவோம். இந்த அலர்ஜி இன்ஜெக்ஷன் ஊசி போடுறதுக்கெலாம். ப்ளஸ் அலர்ஜி அதாவது அல்சர்லாம் வந்துச்சுன்னா நாங்கள் இந்த மாதிரி பழம் வந்து சாப்பிடுவோம். அதாவது மணத்தக்காளி பழம் நல்லா பிளாக்காக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதையும் சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து வயிற்றுப்புண் வந்து கிட்டத்தட்ட 2 டேஸ்க்குள்ளே சரியாயிடுதுங்க. கொஞ்சமாக சாப்பிட்டாவே 2 டேஸ்க்குள்ளே சரியாயிடும். ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு மணத்தக்காளி பழம்னே சொல்லலாம். செடியிலே ஆமாம், கீழே எடுத்து போட்டு பாரு. அது இல்லை, இது இதே இன்னும் 2 டேஸ் ஆகும் பாரு. இது வந்துருச்சு தரோம். வெயிட் பண்ணுவியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் நாளை சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கும். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஐஸ்வர்யா. டேக் கேர், பாய்.